கடவுளும் மனிதனும். இப்போ ஒரு மனிதன் இருந்தான், அவன் ரொம்ப ஒழுக்கத்தோடும் பயபக்தியோடும் உலகத்தில் உள்ள பாவ பழிகளுக்கெல்லாம் அஞ்சியும் மிகவும் நல்லவனாக, ஒரு ஒழுக்கமான மனிதனாக, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி முறையில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு எப்போயும் சொல்லுவாங்கள்ல, நல்லவனுக்கு கடவுள் கூடவே துணை இருப்பாருன்னு சொல்லிட்டு, அது மாதிரி கடவுளும் அவருக்கு உறுதுணையாக இருந்தால் நல்லா வாழ்ந்தான். கடைசியில் மோட்சம் அடைந்தான், மோட்சத்துக்கு போனான். அங்கே கடவுளை சந்தித்து கடவுளிடம் பேசும்போது, நீ நல்லவனாக இருந்தாய், அதனால்தான் உன் கூடவே இருந்தேன் என்று கடவுள் சொன்னார். அப்போ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கும்பிட்றான். அதோ பாரு, நான் எப்படி உன் கூட இருந்தேன்றதுக்கு காட்சியை பாருன்னு சொல்லிட்டு சினிமாவில் வர காட்சி மாதிரி காட்டுறாரு. அதாவது இவன் நடந்து போகிற 2 பாதங்கள், பின்னால் 2 பாதம் நான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு கடவுள் நம்ம கூடவே வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது சில நாட்களில் இவனுடைய பாதம் மட்டும் தெரிகிறது. அப்போ இவன் கேட்குறான் கடவுளை, ஐயா நீங்கள் என்னை கொஞ்ச நாள் கஷ்டத்தில் விட்டுட்டீங்க, அதனால்தான் 2 பாதங்கள் மட்டும் தெரியுது அப்படின்னு கேட்குறான். அது அப்படி இல்லை, நீ கஷ்டப்பட்ட காலத்தில் உன்னை தூக்கி என் தோள் மேலே சுமந்து நான் நடந்து வந்தேன், என்னுடைய பாதம்தான் அந்த பாதம். ஆகையால் என்னை நம்பினவங்க என்றைக்கும் மோசம் போக மாட்டாங்க, அதனால்தான் நீ மோட்சத்துக்கு வந்திருக்கிற. நல்லவனாக வாழ்ந்தால் கட்டாயம் கடவுளுடைய அருள் இருக்கும் என்று கூறி மறைந்தாராம். கடவுள் நம்ம கூடவே இருக்கிறாங்க. நம்ம கடவுளை தனியாக போய் கோயிலில் கும்பிடும்போது மட்டும் கடவுள் நமக்கு இருக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. கடவுள் என்னை காப்பாற்றணும், கடவுள் இருந்தால் இதிலேருந்து நான் தப்பிச்சிருப்பேன். யாருமே நாத்திகர்கள் கூட கடவுள் கடவுள்ன்ற வார்த்தை உபயோகத்திலிருந்தே அவர்களுக்கும் கடவுள் அருள் கிடைக்கின்றது. அந்த தெய்வீக சக்தி நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த துன்பமும் வராதுன்னு சொல்ல முடியாது. வந்தாலும் அது நம்மை ரொம்ப வதைக்காமல், அதை நம்ம கொஞ்சம் தாங்குகின்ற அளவுக்கு மனபலத்தை கொடுத்து வழிநடத்தும். ஆகவே தெய்வ சிந்தனை இருக்க வேண்டும், தெய்வ நம்பிக்கை இருக்க வேண்டும், உழைப்பும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.